வேதம் சொல்லுகிறது, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்தவர்கள் லேசானாகிலும் எதுவுமே நினைச்சு புலம்பாத. கர்த்தரை நம்பிரு. நீ நினைக்கிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும், நீ யோசிச்ச காரியம் அவராலே வரும், நீ வேண்ட காரியம் கர்த்தராலே வரும். தாவீதின் தலையை உயர்த்தின ஆண்டவர், யோசேப்பின் தலையை உயர்த்தின ஆண்டவர், மொர்தெகாயை ராஜாவின் சன்னதியில உயர்த்தின ஆண்டவர். இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் வாழ எனக்கு தெரியாது. உன்னை சுத்தில எல்லாம் பெரிய ஆளா இருக்கலாம், உன்னை சுத்தில எல்லாமே பெரிய வீடு வாங்கி இருக்கலாம். ஐயோ, ஒரு வீடு கூட வாங்க முடியல, வீட்டுல ஒரு வாடகை கட்ட கூட முடியும், கஷ்டத்துல இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு உதவி செய்ய எனக்கு முடியும், உனக்கு உதவி செய்ய எனக்கு லேசான காரியம். ஏன்னா வேதம் சொல்றது, தனிமையானவனுக்கு வீடு வாசலை கொடுக்க ஆண்டவர். ஞானம் எல்லாம் நினைக்கிறியா? என் கூட எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, எனக்கு ஞானம் நினைக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, ஞானிகளை வைக்கப்படுத்த உன்ன மாதிரி ஆளதான் கர்த்தர் பண்ணுங்க. பலன் இல்லை ஆண்டவரே, ஸ்போர்ட்ஸ் பண்றது பலன் இல்லை, டயட் இல்லை, சாப்பாடு இல்லை, எப்படி நான்